வணக்கம், நான் உங்கள் டாக்டர் சிவகுமார். இந்த காலகட்டத்தில் மருத்துவ ரீதியாக புது புது பிரச்சனைகளை பார்க்குறோம். மேல் இன்ஃபெர்டிலிட்டி, ஃபீமேல் இன்ஃபெர்டிலிட்டி. இதனால் குழந்தை பிறக்கிறதே கஷ்டமாக இருக்குது. குழந்தை பிறந்தாலும் ADHD, ஆட்டிசம் அப்படிங்கிறாங்க. கொஞ்சம் வளர்ந்த உடனே தைராய்டு பிரச்சனை இல்லாதவங்களே கிடையாது, தைராய்டு மாத்திரை போட ஆரம்பிக்கிறாங்க. 45 வயசை தாண்டினா மூட்டு வலி, நடக்க முடியல, ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படிங்கிறாங்க. இன்னும் பல பிரச்சனைகள் இருக்குது. இந்த பிரச்சனைகள்லாம் வரத்துக்கு காரணம் என்ன? இது எல்லாத்துக்கும் என்ன லிங்க் அப்படின்னு பார்த்துட்டா, நமக்கு தெரிஞ்சதெல்லாம் நம்ம உடம்புல இருதயம், கல்லீரல், நுரையீரல், கிட்னி இதெல்லாம் சீராக செயல்படணும் அப்படிங்கிறது. ஆனால் இதை விட ரொம்ப முக்கியமான ஒரு குழந்தை பிறப்பதற்கு, வளர்வதற்கு, வாழ்க்கை நடத்துவதற்கு, அடுத்த சங்கதியை உருவாக்குவதற்கு காரணமாக இருக்கிற எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ், அதாவது நாளமில்லா சுரப்பிகள் அப்படிங்கிறது சீராக செயல்படணும். இந்த எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ் தான் நம்ம உடம்புல பல ஹார்மோன்ஸை உருவாக்குது. இந்த ஹார்மோன்ஸால தான் நம்ம உடம்பு சீராக செயல்படுது. ஆனால் நம்ம அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தும் பல பொருட்கள் இந்த எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸையும் சரி, ஹார்மோன்ஸையும் சரி டிஸ்டர்ப் பண்ணுது. அதனால் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஏற்படுது. இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹார்மோனல் இம்பேலன்ஸுக்கு காரணமாக இருக்கிற பொருட்கள் என்னென்ன, அதை எப்படி தவிர்க்கலாம், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம உடம்புல இருக்கிற சில ஹார்மோன்ஸ்க்கு உதாரணங்கள் சொல்லணும் அப்படின்னா, தைராய்டு அப்படிங்கிற எண்டோக்ரைன் கிளாண்ட் தைராய்டு ஹார்மோனை உருவாக்குது. பான்கிரியாஸ் அப்படிங்கிற கிளாண்ட் இன்சுலினை உருவாக்குது. பிட்யூட்ரி அப்படிங்கிற எண்டோக்ரைன் கிளாண்ட் growth ஹார்மோனை உருவாக்குது. இது மாதிரி 50க்கும் மேற்பட்ட ஹார்மோன்ஸ் நம்ம உடம்புல உருவாகிறதுனால தான் நம்ம உடம்புடைய மெட்டபாலிசம், ஹோமியோஸ்டேசிஸ், அதாவது நம்ம பிபி, சுகர் எல்லாம் சரியாக இருக்கிறது. growth அண்ட் டெவலப்மெண்ட், ஆரோக்கியமான வளர்ச்சி, செக்ஷுவல் ஃபங்க்ஷன், பாலியல் செயல்பாடு, ரீப்ரொடக்ஷன், இனப்பெருக்கம், சிர்கேடியன் ரித்தம், நம்ம உடம்புடைய ஸ்லீப் வேக் சைக்கிள், மூட், நல்ல மனநிலை, இது எல்லாமே மெயின்டைன் ஆகுது. ஸோ ஹார்மோன்ஸாக நம்ம உடம்பையே இயக்குது. இதனால தான் ஹார்மோன்ஸை தமிழில் இயக்கு நீர் அப்படின்னு அழகாக சொல்லுவாங்க. இப்போ கொஞ்சம் நினச்சி பாருங்க, ஹார்மோன்ஸ் இம்பேலன்ஸ் ஆனிச்சு அப்படின்னா நம்ம உடம்புல எங்கெங்கெல்லாம் பிரச்சனைகள் வரும், நம்ம உடம்போட செயல்பாடே பாதிக்கப்படும். இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ்க்கு ஒன் ஆஃப் த மெயின் ரீசன்ஸ் என்ன அப்படின்னா, நம்ம அன்றாட பயன்படுத்தும் சில பொருட்கள் உள்ள கெமிக்கல்ஸ். இந்த கெமிக்கல்ஸை எண்டோக்ரைன் டிஸ்ரப்டார்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கெமிக்கல், அதாவது எண்டோக்ரைன் டிஸ்ரப்டார்ஸ் எப்படி ஹார்மோன்ஸை சீர்குலைய வைக்குது அப்படின்னா, நம்ம உடம்புல எய்தர் ஹார்மோன்ஸோட லெவலை அதிகரிச்சிரும், இல்லை ஹார்மோன்ஸோட லெவலை ரொம்ப குறைச்சிரும், இல்லை ஹார்மோன்ஸை வேலையே செய்ய விடாது. இந்த எண்டோக்ரைன் டிஸ்ரப்டார்ஸ் எப்படி ஃபர்ஸ்ட் நோட்டீஸ் பண்ணப்பட்டது அப்படின்னா, யூஎஸ்ல இருக்கிற பிக் ஃபார்மர்ஸ்னால நோட்டீஸ் பண்ணப்பட்டது. அவங்க எப்படி நோட்டீஸ் பண்ணாங்க அப்படின்னா, அவங்க மேய்க்கிற சில பன்றிகளால் இனப்பெருக்கம் பண்ண முடியல. ஏண்டா இனப்பெருக்கம் பண்ண முடியலன்னு பார்க்கும்போது, அந்த குறிப்பிட்ட பன்றிகள் எல்லாம் மோல்டி கிரெயின்ஸை உணவாக எடுத்துகிட்டு வந்திருக்கு. இந்த மோல்டி கிரெயின்ஸில் மைக்கோ ஈஸ்ட்ரோஜன் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் இருந்திருக்கு. இந்த மைக்கோ ஈஸ்ட்ரோஜன் நார்மல் ஈஸ்ட்ரோஜன் லெவலை, அதாவது அவங்க இந்த பன்றிகள் இருக்கிற நார்மல் ஈஸ்ட்ரோஜனை வேலை செய்ய விடாமல் பண்ணியிருக்கு. அதனால் அந்த குறிப்பிட்ட பன்றிகளால் இனப்பெருக்கம் பண்ண முடியல. இப்படி தான் எண்டோக்ரைன் டிஸ்ரப்டர்ஸை கண்டுபிடிச்சிருக்காங்க. இது மாதிரி நமக்கு என்னென்ன பிரச்சனைகள் வரும், எந்தெந்த சிஸ்டம்லாம் பாதிக்கப்படும் அப்படின்னா, முதல்ல ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். ஆண்களுக்கு டெஸ்டோஸ்டிரோன் அப்படிங்கிற ஹார்மோன் அளவு குறைஞ்சிரும். ஸ்பெர்மோட கவுண்ட்டும் சரி, குவாலிட்டியும் சரி குறைஞ்சிரும். அதே சமயம் அன்டிசென்டட் டெஸ்டிஸ் கீழே இறங்கியிருக்காது. இன்ஃபெர்டிலிட்டி, மலட்டுத்தன்மை, ப்ராஸ்டேட் கேன்சர், டெஸ்டிகுலர் கேன்சர் ரெண்டுமே அதிகமாக வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. பெண்களுக்கு பருவமடைதல் சீக்கிரம் நடந்துடும், இல்லை ரொம்ப லேட்டாக நடக்கும். இன்ஃபெர்டிலிட்டி, மலட்டுத்தன்மை, எக்டோபிக் பிரெக்னன்சி, சிசு உருவாகுதல் யுட்ரஸை தவிர யுட்ரஸ்க்கு வெளியில் உருவாகும். அது மட்டும் இல்லாமல் கேன்சர் அப்படின்னு எடுத்துட்டா வெஜைனல் கேன்சர், எண்டோமெட்ரியல் கேன்சர், பிரெஸ்ட் கேன்சர் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். இரண்டாவது நர்வஸ் சிஸ்டம். இதனால குழந்தைங்க தான் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. ஸ்பீச் அண்ட் லாங்குவேஜ் டிஸார்டர், லேர்னிங் டிஸார்டர், ADHD, ஆட்டிசம், எபிலெப்சி, செரிபரல் பால்சி, இது போன்ற நியூரோ டெவலப்மெண்டல் டிஸார்டர்ஸ் அதிகமாயிட்டே வருது. மூன்றாவது தைராய்டு கிளாண்ட். தைராய்டு ஹார்மோன்ஸ் உருவாவதற்கு அயோடின் முக்கியம். ஆனால் அந்த கெமிக்கல்ஸ் என்ன பண்ணுதுன்னா, இந்த தைராய்டு கிளாண்ட் அயோடினை எடுத்துக்க விடாமல் பண்ணிடுது. குழந்தைங்களில் காய்டர், தைராய்டு கிளாண்ட் வீக்கம் ஏற்படலாம், ஹைப்போதைராய்டிசமும் வரலாம். நான்காவது இம்யூன் சிஸ்டம். எதிர்ப்பு சக்தியை ஒன்று அதிகரித்து விட்டுரும், இல்லை ரொம்ப கம்மி பண்ணிடும். அதிகரித்தா என்ன ஆகும் அப்படின்னா, அலர்ஜி, ஆட்டோஇம்யூன் டிஸார்டர்ஸ் வரலாம். கம்மி பண்ணால் இன்ஃபெக்ஷன் வரக்கூடும். ஐந்தாவது ஸ்கெல்டல் சிஸ்டம். நார்மலாக நம்ம உடம்புல எலும்புகளை உருவாக்குற செல் தான் ஆஸ்டியோபிளாஸ்ட் அப்படிங்கிற செல்.
இந்த கெமிக்கல்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த ஆஸ்டியோபிளாஸ்ட் வளர்ச்சியை தடுத்துருது. அது மட்டும் இல்லாமல் நம்ம உடம்புல உருவாகிற கால்சியம் ரெகுலேட்டிங் ஹார்மோனையும் டிஸ்டர்ப் பண்ணுறதுனால குவாலிட்டி ஆஃப் போன் குறைஞ்சு ஆஸ்டியோபோரோசிஸ் வந்துடுது. ஆறாவது மெட்டபாலிக் டிசார்டர். இந்த கெமிக்கல்ஸ் எல்லாமே ஒபிசோஜன்ஸ் அண்ட் டயபெட்டோஜன்ஸ், அதாவது உடல் பருமனையும் சரி சர்க்கரை நோயும் சரி வர வைக்கக்கூடிய வாய்ப்புகளை அதிகப்படுத்துது. இப்போ நம்ம வாழ்க்கையில் எக்ஸ்போஸ் ஆகிற எண்டோக்ரைன் டிஸ்டர்ப்டர்ஸ் கெமிக்கல்ஸ் என்னென்ன, அது எந்தெந்த பொருட்களில் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். நம்பர் 1 அல்கைல் ஃபீனால்ஸ், டிட்டர்ஜென்ட்ஸ், ஷாம்பூஸ், பெஸ்டிசைட். நம்பர் 2 தாலேட்ஸ், பிளாஸ்டிக் ப்ராடக்ட்ஸ், பெர்ஃப்யூம்ஸ், மாய்ஸ்சரைசர்ஸ். Number 3 polychlorinated biphenyls, paints, plastics, lubricants. Number 4 thiocyanate, cigarettes. Number 5 BPA, plastic toys, food cans. Number 6 atrazine, herbicide. Number 7 dioxins, waste burnings, paper bleaching. Number 8 perchlorate, explosives and fireworks. Number 9 PFA, non-stick pans. Number 10 triclosan, liquid body wash soaps. இதை தவிர சில உணவுப் பொருட்கள், குறிப்பாக சொல்லப்போனால் சுகர், கெஃபைன், சோயா ப்ராடக்ட்ஸ், இது எல்லாமே நார்மல் குவான்டிட்டியில் எந்த ஒரு பாதிப்பையும் இந்த எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸுக்கு உண்டாக்காது. ஆனால் அதுவே ரொம்ப ரொம்ப ஹை குவான்டிட்டியில் எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா அது எல்லாமே எண்டோக்ரைன் டிஸ்ரப்டர்ஸாக மாறிடும். சரி சார், இப்போ அன்றாட வாழ்க்கையில் இந்த கெமிக்கல்ஸ்க்கு முடிந்தவரை நான் எக்ஸ்போஸ் ஆகாமல் இருக்கணும். அதுக்கு நான் என்னென்ன ப்ரிகாஷன்ஸ் எடுக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஃபுட் அண்ட் வாட்டர். காய்கறிகளையும் பழங்களையும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி பெஸ்டிசைட் இல்லாத மாதிரி நல்லா கழுவி சாப்பிடுங்க. நான் வெஜிடேரியன் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா மீட்டு சமைக்கிறதுக்கு முன்னாடி அதோடைய ஃபேட் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிடுங்க. மீன் வகைகளை சமைக்கிறதுக்கு முன்னாடி அதோட ஸ்கேல்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிடுங்க. கிச்சனில் ஃபுட்டை ஸ்டோர் பண்ணுறதுக்கு பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ் நம்பர் 3, 6, 7 யூஸ் பண்ணாதீங்க. சூடான தண்ணீரையோ உணவையோ ஸ்டோர் பண்ணுறதுக்கு எந்த ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸையும் யூஸ் பண்ணாதீங்க. அதுக்கு பதிலாக ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், கிளாஸ், போர்ஸ்லின் யூஸ் பண்ணலாம். மைக்ரோவனில் உணவை ஹீட் பண்ணணும் அப்படின்னா பிளாஸ்டிக்கை அவாய்ட் பண்ணுங்கள். சமைப்பதற்கு நான்ஸ்டிக் பேன்ஸை அவாய்ட் பண்ணுங்கள். கேன்டு ஃபுட், ப்ராசஸ்டு ஃபுட்டை அவாய்ட் பண்ணுங்கள். வீட்டில் தண்ணீருக்கு வாட்டர் ஃபில்டரை யூஸ் பண்ணுங்கள். செகண்ட், பர்சனல் கேர். பாடி வாஷ், சோப், ஷாம்பூ, லிப்ஸ்டிக், மாய்ஸ்சரைசர், சன்ஸ்க்ரீன், இது போன்ற ஸ்கின், ஹேர், லிப்ஸ், நெயில்ஸுக்கு சம்மந்தப்பட்ட பொருட்கள் வாங்கும்போது அந்த பொருட்களுடைய லேபிளில் பிபிஏ ஃப்ரீ, தாலேட் ஃப்ரீ, பேரபன் ஃப்ரீ இருக்கான்னு கண்டிப்பாக பார்த்து வாங்குங்க. அடிக்கடி கைகளை கழுவுவது நல்லது. தேர்ட், ஹோம் கேர். உங்கள் வீட்டில் பழைய ஃப்ளோரசன் பல்ப் இருந்ததுன்னா அதை ரீப்ளேஸ் பண்ணிவிடுங்க. த்ராஷ் பர்னிங், அதாவது குப்பைகளை எரிக்காதீங்க. வாசனைக்காக ஃப்ரேக்ரன்ஸ் யூஸ் பண்ணுறதா இருந்தால் சிந்தட்டிக் ஃப்ரேக்ரன்ஸை யூஸ் பண்ணாதீங்க. எசென்ஷியல் ஆயில் ஃப்ரேக்ரன்ஸாக யூஸ் பண்ணுங்கள். அதே சமயம் வீட்டை ரெகுலராக க்ளீனிங் அண்ட் டஸ்டிங் பண்ணுங்கள். வீட்டு உள்ள நிறைய இண்டோர் பிளான்ஸ் வைக்கிறது நல்லது. ஏன்னா இண்டோர் பிளான்ஸ் எல்லாமே இந்த டாக்ஸிக் கேஸஸை ஃபில்டர் பண்ணும். வீட்டுக்கு வெளியில் இடம் இருந்தால் நிறைய அவுட்டோர் பிளான்ஸை வைங்க. ஃபோர்த், சைல்ட் கேர். குழந்தைங்களுக்கு முடிந்தவரை பிளாஸ்டிக் டாய்ஸை அவாய்ட் பண்ணுங்கள். உடன் டாய்ஸாக வாங்கி கொடுங்க. பிளாஸ்டிக் டாய்ஸ் வாங்கி கொடுக்குறதா இருந்தாலும் பிபிஏ ஃப்ரீயாக வாங்கி கொடுங்க. ஃபீடிங் பாட்டில்ஸ் வாங்கும்போதும் பிபிஏ ஃப்ரீயாக வாங்குங்க. இது மாதிரியான ப்ரிகாஷன்ஸை ஃபாலோ பண்ணுறது நல்லது. நம்மளை சுற்றி நடக்கிற பல விஷயங்களை தடுக்க முடியாது, ஆனால் தவிர்க்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.